எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபம் 6வது அதிகாரம் 15-16 வாசிப்போம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதுமாக இருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆகவே இந்த வேத பகுதியில் அவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இனிமேல் தான் அவர் பூமியில் இருந்து நான் ராஜா, என்னை எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதில்லை. என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பூமியில் காணக்கூடாதவராக இருக்கிறார். எருசலேமில் உட்காந்துக்கிட்டு நான் தான் ராஜா, என்னை எல்லாரும் ஆராதிங்க பணிங்க, நான் தான் உலகத்தை நிர்வாகம் பண்ணுறேன், நான் ராஜாதி ராஜா. என்றென்றைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். உலகம் உண்டான முதல் கொண்டு அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன் இனிமேல் மாம்சத்தில் அவர் உக்காந்துக்கிட்டு என்னை பாரு, என்னை கேளு, நான் தான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன், நான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்றென்றைக்கு இருக்கிறாரு. காணக்கூடாதவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஞானம் உள்ள ஒரு காரியம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம், மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். இப்போ எப்படி இருக்கிறார் ஏசு இருக்கிறாருன்னா ரட்சிக்கப்படாதனுக்கு விளங்காது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். மாம்ச பிரகாரம் அறியக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்ச பிரகாரமாக மகிமின் பிரகாரமாக நம்மளை இயேசுவை தொட்டு பார்த்து இயேசுவை கண்ணாறு கண்டு தான் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. இந்த வேத பகுதியை நம்பி, இந்த வேத பகுதியை விசுவாசித்து, இந்த வேத பகுதி எப்படி நமக்கு வழி காட்டுதோ அப்படி தான் நம்ம விசுவாசிக்கணும். அப்படி தான் தேவனும் செயல்படுவார். காணக்கூடாது இருக்கிற தேவன், அந்த பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி, தேவனுடைய சக்தி அது வெளிப்படும் போது தெரியும். சீசருங்க பரிசுத்தாய வரம் பெறுவதற்கு முன்பாக அவங்க எல்லாம் பயந்தாங்க, ஓடி ஒளிஞ்சாங்க, மறுதளிச்சாங்க, சபிச்சாங்க. பரிசுத்தாய் வர வந்த பின்னாடி அந்த பிரசன்னம் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பின்னாடி அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அது வரைக்கும் மாம்ச பிரகாரமாய் வாழ்ந்தார்கள். இயேசு பின்னாடி போகலாமா, முன்னாடி போகலாமா, விட்டுட்டு ஓடலாமா என்று சொல்லி சிந்தித்தார்கள். ஆகவே பரிசுத்தாய் வரம் இப்பொழுது நமக்கு அந்த வாக்கு தத்துவம் உண்டு. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் உட்காந்துக்கிட்டு என்னை எல்லாரும் பாருங்கள், நான் தான் உங்களுக்காக சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணி உயிரோடு வந்தேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் காமிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதில்ல. கிறிஸ்து நமக்குள்ளே உலக முடிவு பரிந்தும் சகல நாட்டிலும் நமக்குள்ளே தேவன் இருக்கிறாரு. அந்நாளில் அறிவீர்கள். அந்நாளில் கேட்கறது எல்லாம் வாய்க்கும், தேடுகிறதெல்லாம் கண்டடைவோம். ஆகவே தேவனுடைய பிரமாணத்தின்படி 1000 வருஷ அரசாட்சியில் பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். சார்ந்த குணம் உள்ளனா என்ன? சத்தியத்தை சார்ந்த குணம். 1000 போராட்டம், 1000 உபத்திரம், 1000 தடைகள், 1000 எதிர்ப்பு வந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகாத குணம் தான் சார்ந்த குணம். ஆகவே தேவன் இந்த பூமியை எப்போ நமக்கு ஆளுகை தரணும், எப்போ சாத்தானுடைய எல்லா திட்டத்தையும் சாத்தானுடைய ஆளுகையை நீக்கி பிசாசென்றும் வலு சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி தேவன் தருவார். அது வரைக்கும் இந்த உலகம் அப்படியே போயிட்டுருக்கும். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கு பின்னாடி 7 வருஷம் சாத்தானுடைய ஆட்சி நடக்கும். அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு முத்திரையாக உடைத்து அவர் சங்காரம் பண்ணி கோகு மாகோகு யுத்தம், கடைசி யுத்தம். இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கிற யுத்தமெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகைக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததினால் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுகிறார்கள். இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லா ஜாதியும் நேசிக்கணும், எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும். இஸ்மாவேல் வேற, ஈசாக்கு ஜனம் வேற, யூதருங்க வேற, முஸ்லிமான் வேற, கிறிஸ்துவ வேற, எல்லா ஜனத்தையும் நேசிக்கிற ஜாதி பாகுபாடு இல்லாமல் நேசிக்கணும்.
அது யோதன் ஏற்றுக்கிறதில்ல. ஆகவே அவனுக்கு தேவன் மறைச்சி வச்சுக்கிறார், புறஜாதிக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். புறஜாதி நிறைவான உடனே யாக்கோபின் அவபக்தி நீக்கி இஸ்ரவேல் ஜனங்க இயேசு ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்களுக்கு சொந்த நாடு இருக்கக்கூடாது. ஏன்னா சத்தியத்தை சார்ந்து வாழும்போது தேசத்தையே உலகத்தையே தருகிறார். அதுதான் உங்களுக்கு புரியல. இப்பொழுது தேவன் நமக்காக அந்த வாசலை திறந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் ஒன் காடு, ஒரே தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு அந்த புறஜாதி பேக்கேஜ் நிறைவாக வரைக்கும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கும். அது ஆன உடனே யூதருங்க ரட்சிக்கப்படுவாங்க. உலகத்தை டிசைன் பண்ணி 1000 வருஷம் அரசாட்சி நம்ம தான் இந்த பூமியில் யூதர்களும் புறஜாதியாகிய ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் தேவன் வைத்திருக்கார். அது அந்தந்த காலத்தில் வெளிப்படும், அந்தந்த காலத்தில் அது புரியும். 1வது படிக்கும் போது 10வது பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தனா புரியாது. ஏன் சொல்கிறாரு, பூமிக்கு அடுத்த காரியத்தை சொல்லி உங்களுக்கு விளங்கவில்லை, பரம காரியங்கள் சொல்வேன், ஆனால் எப்படி நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். எந்தெந்த காலத்தில் எதை எப்படி சொல்லிக் கொடுப்பார் என்று வேதவசனத்தை சார்ந்து போய்கொண்டு இருக்கும்போதும் அதை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு வந்து எருசலேமில் இருந்து ராஜாவாக இருக்கிறதில்ல, கிறிஸ்து நமக்குள்ளே உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காலத்தில் அது வெளிப்படும். ஆகவே வேத வசனத்தை தப்பாய் வழங்கி கொண்டால் அது சிக்கலை உண்டாக்கும். சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்து, எத்தனை கோடி மக்கள் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டார்கள், அவங்களாம் உயிர்த்து அவங்களை எப்படி அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, எந்த ஆயுசு போடுறது, அவங்க சொன்னால் நம்புவாங்களா? நாங்கள் 2000 வருஷம் முன்னே ரத்த சாட்சியாக மறித்தோம், சிரஞ்சேதம் பண்ணப்பட்டோம், எங்களுக்கு பொண்ணு கொடுங்க. பழுகி பெருகணும். 1000 வருஷம் அரசாட்சி என்பது பழுகி பெருகி பூமியை நிரப்புறது. மாம்சத்தில் தான் வாழ போகிறோம், மாம்சத்தில் தான் இறக்க போகிறோம். மறித்தவர்கள் யாரும் அந்த 1000 வருஷம் உயிரடையவில்லை. ஆகவே உயிரோடு இருக்கிற நம்ம தேவனுக்காக சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு தேவனுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் விக்கிரகத்தையோ சாத்தாடி முத்திரையோ சுரூபத்தையோ வணங்காமல் உலக வழிபாட்டுக்கு மறித்தவர்கள். நாம் கிறிஸ்துவாக சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், உலக வழிபாட்டுக்கு மறித்தவர்கள். கையினால் செய்யப்படாத விருத்து சேதனம் அவரை பற்றும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டீர்கள். அதே போல கத்தியினால் செய்யப்பட்ட இது சிரஞ்சேதம் அல்ல, பக்தியினால் தன்னைத்தானே கரைப்படாத காத்து கொண்ட புத்தி உள்ள மனைவி. ஆகவே தேவன் தாமே இந்த வார்த்தையெல்லாம் விளங்கி கொள்ள ஜெபித்து இந்த வேத வசனத்தெல்லாம் தியானிப்போம். வேத வசனத்துக்கு உள்ளான அர்த்தம் உண்டு, வெளிப்பிரகாரமான அர்த்தம் உண்டு. எந்தெந்த இடத்துல எப்படி அது விளங்கி கொள்ள வேண்டுமோ அது தேவன் தான் கற்றுத்தரணும். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி தேவன் தந்தாக்கா நம்மளே இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ போகிறோம். அப்போ பழுகி பெருகி பூமி நிரப்ப போகிறோம். அப்போ நோய் இல்லை, பேய் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, எல்லாம் பூமியில் கர்த்தருடைய மகிமை சமுத்திரம் ஜலத்தில் நிரம்பி இருப்பதை போல பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கும். பூமி எங்கும் தீங்கு செய்யாதபடி சாத்தான் அகற்றப்பட்டிருப்பான். ஆகவே சத்தியத்தை கேட்போம், 1000 வருஷம் அரசாட்சி காத்திருப்போம். தேவன் தரும்போது அதை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.